ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு தான் இந்த உலகத்தில் பவர்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க மணி இஸ் பவர், காசு யார்கிட்ட அதிகமாக இருக்கும் அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு. பட் யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ், யாருனால இருக்கிறதுலே அதிகமான மக்களை பாதிக்க முடியுதோ அவங்க தான் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல். இந்த உலகத்தில் மொத்தம் 750 கோடி மக்கள் இந்த நொடி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அதாவது 7.5 பில்லியன் பீப்புள் இந்த ஒரு செகண்ட் இந்த உலகத்தில் உயிரோட இருக்கும். ஆனா இந்த இத்தனை மக்களை 750 கோடி மக்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான். பவர்ல இருக்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த லிஸ்ட்லயே டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆட்கள் யாரு அப்படிங்கறத சொல்ல போறேன். இந்த லிஸ்ட்டை நானா உருவாக்கல. இந்த லிஸ்ட்டை உருவாக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்குன ஒரு லிஸ்ட். சோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு 2018ல இவங்க தான் உலகத்திலே 10 மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த 10 பேர் யாரு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த 10 பேரை நம்ம பாக்குறப்ப நீங்க முதல்ல மோஸ்டா நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் இருப்பாரு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்பவே தப்பா இருக்கீங்க. அவர் அந்த போஸ்ட்ல இல்ல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சாரி, அவர் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் இப்போ ஒவ்வொருத்தங்களையும் நான் சொல்றப்ப உங்களோட வாழ்க்கையை இருக்கிறதுல அதிகமா பாதிக்கிறது யார் இந்த 10 பேர்ல அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு தான் என்னோட பர்சனல் லைஃப்ல இருக்குப்பா. நீங்க யாரை நினைக்கலாம் அவங்கள சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகே எம்ஜி ஸ்குவாட், இப்போ வீடியோ பாருங்க. 10வது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் நான் அப்படியே 10ல இருந்து 1 வரைக்கும் சொல்றேன். சோ 10வது உலகத்திலேயே இந்த 750 கோடி மக்கள்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி பேஜ். ஒவ்வொருத்தங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வாழ்க்கையில கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்னோட லைஃப்ல மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா லாரி பேஜ் தான். ஏன் என் லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் கூகுளோட எக்ஸ் சிஇஓ, கூகுளோட ஓனர். இப்போதைக்கு இவர் தான் ஓனர். சோ யார் கூகுளோட ஓனர் அப்படின்னு சொல்றப்ப இவர் எப்படி நம்மளோட வாழ்க்கையை இன்னைக்கு பாதிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். இவர் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது யூடியூப் அப்படிங்கிறது ஓன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கூகுள் தான். இவரோட ப்ராடக்ட் நீங்க இன்டர்நெட்ல போய் எதையாவது சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள்ல தான் சர்ச் பண்ணுவீங்க. அவர் சொல்றது தான் உங்களுக்கு ரிசல்ட் வருது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் லாரி பேஜ் தான் அதுக்கு ஓனரா இருக்காரு. அதே மாதிரி நீங்க கடைசியா இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு குரோம் அப்படிங்கிற பிரவுசர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் கூகுளோட தான். நீங்க உலகத்துல எந்த மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எதுல பாப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா மேப்ல பாப்பீங்க. எங்க இருந்து எங்க போகணும் அப்படிங்கறது. அதை ஓன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் தான். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க போன் எங்க இருந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க போன் ஆண்ட்ராய்ட் போனா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா கூகுள் தான். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை இருக்கிறதுல அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு ஆட்கள்ல 10வது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி பேஜ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 9th மோஸ்ட் பவர்ஃபுல் ஆள் இந்த உலகத்துல யாரு அப்படின்னு ஃபோர்ப்ஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் நரேந்திர மோடி. சோ நரேந்திர மோடி ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சிம்பிளான ரீசன். முதல்ல நம்ம உலகத்திலே 2வது அதிகமான ஜனசக்தி இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். சோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தாலும் அவங்க இந்த லிஸ்ட்ல ஈஸியா வந்துருவாங்க. ஏன்னா இந்தியால அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கறத இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியால பிரைம் மினிஸ்டர் தான். 2வது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ். உலகத்திலே அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். சோ இந்தியா நினைச்சா ஃபியூச்சரை கம்ப்ளீட்டா மாத்த முடியும் இந்த உலகத்துல. இது யதார்த்தமான உண்மை. சோ அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறப்ப ஈஸியா அந்த லிஸ்ட்ல வந்துடுறாரு. பிளஸ் இந்தியா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்மி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, இந்தியன் நேவி இருக்குது, நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஏசியால மிகப்பெரிய கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சைனா இந்தியான்னு சொல்லிடுவோம். சோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஈஸியா 9th ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ 8th பிளேஸ்ல யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் சல்மான் அப்படிங்கிறவர். இவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. 8வது இடத்துல இவர் தான் இருக்காரு. இவர் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ சவுதி அரேபியாவோட இளவரசர் இவர் தான். சோ நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்பா கண்ட்ரியை ரொம்ப நாளாவே நடத்திட்டு இருப்பாரு. பட் அதுக்கு அடுத்து வர பையன் அப்பாவை விட ஒரு மிகப்பெரிய கனவு காணுமா, மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைப்பான். சோ அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, இதை விட நம்ம அப்பாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு ஒன்னு அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட்ல இருந்து அப்பாவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்ல அப்பாவை தூக்கி வச்சுட்டு அவங்களே கிங் ஆயிடுவாங்க. இங்க என்ன நடந்துட்டுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சவுதி அரேபியா கிங் இவர் கம்ப்ளீட்டா ரீப்ளே, அதாவது பின்னாடியில இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரை தான் சொல்றாங்க. இவர் தான், அதனால தான் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியா இந்த கண்ட்ரியில ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா மாத்தணும். அதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க எண்ணெய் கிணறுகள். சோ அங்க அவங்க பயங்கரமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த எண்ணெய் காலி ஆகிறதுக்குள்ள நம்ம டெக்னாலஜி வைஸ் சவுதி அரேபியா ரொம்பவே டெவலப் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொஞ்சம் நிறைய பில்டிங் கட்டுறாங்க, நிறைய வேலை வாய்ப்பு அங்க தேவைப்பட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் கூட பத்த மாட்டேங்கிறாங்க செய்யற வேலைக்கு. அதனால இந்தியால இருந்து நிறைய பேர் சவுதி அரேபியாவுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல, பில் கேட்ஸ்.
பில் கேட்ஸ் ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்க. இவர் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்ல ரெண்டாவதா தான் இருக்காரு. முதல் இவர் கிடையாது. முதல் யாருன்னு கேட்பீங்க, அவரை நம்ம பார்ப்போம். சோ இவர் இந்த 7வது லிஸ்ட்ல ஏன் இன்னும் 7வதா இருக்காரு இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, இவர் ஆரம்பிச்சு விட்ட அந்த விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது மைக்ரோசாஃப்ட் உருவாக்குற விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் இன்னும் நிறைய பேர் வந்து உங்க லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சின்ன காரணத்தினால தான் இவர் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. சோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. they are not really doing great. அவங்க ஆரம்பிச்ச அளவுக்கு இப்ப இல்ல. எல்லாமே இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான், எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பில் கேட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இவர் இந்த கிட்டத்தட்ட டாப் ஸ்பாட்ல இருந்தார், வருஷம் கீழே விழுந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. இவருக்குமே அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவருமே வந்து இன்ஃபுளுன்ஸா இருக்கணும், நிறைய காசு வச்சிருக்கணும்னா இல்ல. அவர் சம்பாதிச்ச முக்காவாசி காசு வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்து காலி பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இவர்கிட்ட மேபி இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இல்லாம இருக்கலாம், பட் இவர் ரொம்ப சந்தோஷமான ஆள் இப்போ அப்படிங்கறத அவரே சொல்றாரு. 6வது இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு ரொம்ப டஃப்பான கெஸ்ட்லாம் கிடையாது. போப் பிரான்சிஸ். இந்த உலகத்திலே மிகப்பெரிய மதம் கிறிஸ்டியானிட்டியோட மிகப்பெரிய தலைவர் போப். சோ இவர் தான் வந்து 6வதா இந்த ஸ்பாட்ல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 5வது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே மிக பவர்ஃபுல், ரொம்ப பணம் இருக்கிற ஒரு ஆளு. அவர் தான் வந்து 5வது ஸ்பாட்ல இருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ். இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரண குடும்பத்துல பிறந்து ரொம்ப ஆர்டினரியா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்து, ஆனா உலகத்திலேயே 5வது மோஸ்ட் பவர்ஃபுல் ஆளாகிற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அதுக்கு இவருக்கு முழுக்க காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான். சோ இந்த கம்பெனி வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய ரீட்டைல் ஸ்டோர் எதுன்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். நம்ம ஊர்ல பலசரக்கு கடை வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு கடையை கொண்டு போய் ஆன்லைன்ல வச்சு, ஆன்லைன்ல உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே நேரத்துல எந்த ப்ராடக்ட் வேணாலும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்காரு. இவர் ஏன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர் எல்லாருமே அமேசான் ஒரு நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் நிர்ணயிக்கிற விலை தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது ஒரு டூத் பேஸ்டா இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், இவர் சொல்ற விலைக்கு எந்த கம்பெனினாலும் வித்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நம்ம எல்லாம் தள்ளப்படுறதுக்கு அந்த அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்கு. பட் இவர் நல்லதா யூஸ் பண்றாரு, கெட்டதா யூஸ் பண்றாங்கிறது அவரோட பர்சனல் சாய்ஸ். பட் அந்த அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்கு அப்படிங்கறதுனால தான் இவர் 5th பிளேஸ்ல இருக்காரு. 4th யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஏஞ்சலா மெர்க்கல். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே பெண் இவங்க தான். ஏஞ்சலா மெர்க்கல் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட சான்சலர், அதாவது ஜெர்மனியோட மிகப்பெரிய தலைவர். இவங்க ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யூரோப்போட மிகப்பெரிய கண்ட்ரி எது, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்காரங்க, வெள்ளக்காரங்க, பிரிட்டிஷா சொல்லுவாங்க. பட் அந்த பவரை வந்து இப்ப எஃபெக்டிவா புடுங்கி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி தான். சோ ஜெர்மனியோட தலைவரா இருக்க ஏஞ்சலா மெர்க்கல் ஈஸியா வந்து இந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்க. இவங்க வந்து பயங்கரமா டிஜிட்டல் ஜெர்மனி, இங்க எப்படி டிஜிட்டல் இந்தியா நம்ம சொல்றோமோ, இவங்க பேருக்கு சொல்லாம உண்மையிலே டிஜிட்டல் ஜெர்மனியா நிறைய ரொம்ப பாசிட்டிவா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா போயிட்டு இருக்காங்க. அதனால இவங்கள 4th ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கறத சொல்றாங்க. 3rd ஸ்பாட்ல இவரை நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இவர் 3rd ஸ்பாட்ல தான் இருக்காரு. அதுதான் யதார்த்தம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். இவர் ஏன் 3rd ஸ்பாட்டுக்கு தள்ளப்பட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இவர் அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தாலும் அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து, இது வந்து ஒரு அமெரிக்கா என்ன மாதிரி ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ரஸி. யாரு தான் தலைவரா இருந்தாலும் உள்ள இருக்க மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த தலைவர் சரியில்லைன்னு நினைப்பாங்க. கீழே வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் அந்த கண்ட்ரியில இருக்கிற தலைவரை பிடிக்காம இருக்கும். அவர் சொல்றதை கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஜுடிஷியல் சிஸ்டம் அதோட ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி சில காரணங்கள்னால டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தாலும் அவரை வெறுக்கிறதுக்கு அவங்க நாட்டிலேயே நிறைய பேர் இருக்கிறதுனால அவரை வந்து 3rd ஸ்பாட்டுக்கு தள்ளுறாங்க. அவர் சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்ற அமெரிக்கன்ஸே நிறைய பேர் இருக்கிறதுனால இவர் ஈஸியா 3rd ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 2nd ஸ்பாட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே 2வது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளு. கெஸ் பண்ணுங்க. வால்டிமிர் புட்டின். இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை சொல்லாத ரீசனே இல்லை. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் உலகத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 18 வருஷமா ரஷ்யாக்கு இவர் தான் தலைவரா இருந்துட்டு இருக்காரு. அங்க எலெக்ஷன் நடக்கிறதெல்லாம் சும்மா பேருக்கு தான் நடந்துட்டு இருக்கே தவிர இவர் தான் என்னாலும் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பேருக்கு எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. யாராவது இவர் எதிர்த்து ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு ரஷ்யாவோட நிரந்தர தலைவரா இவர் இருந்துட்டு இருக்காரு. 18 வருஷமா இவர் தான் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் 2வது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த நேரம். சைனாவோட பிரீமியர். சைனாவோட பிரீமியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி ஜின்பிங். இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த தலைவர்கள் மாதிரி ட்ரம்ப் மாதிரியோ மோடி மாதிரியோ இவர் உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அதிகமா பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு கண்ட்ரியா விசிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவருக்கு தேவையான விஷயங்கள் அவர் ரொம்பவே தெளிவா இருக்காரு. அவர் சைனாவை வந்து அமெரிக்காவோட ஒரு பெட்டரான கண்ட்ரியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா அதுக்கு எதிர்த்து சொந்த கண்ட்ரியில யாராவது இருந்தா கூட அவங்களும் தண்டிப்பேன் அப்படிங்கிறதுலயும் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதோட விளைவா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சைனால வந்து ஜி ஜின்பிங் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து படிப்படியா சைனா மேல இருக்கிற பற்றுனாலையும்
ஒரு பயங்கரமா கம்யூனிசம் துவத்துல வந்து ரொம்பவே ஆசை இருக்கிறதுனால வளர்ந்த ஒருத்தர். பட் வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் கம்யூனிசம் இந்த உலகத்துல இன்னும் கம்ப்ளீட்டா இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சைனாவை கம்ப்ளீட்டா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவர் ஈஸியா சொல்லலாம். நீங்க உங்க கையில வச்சிருக்க போன் இருக்கு கரெக்டா, அந்த போனை உருவாக்குனது மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% அந்த போன் உருவானது எங்க பாத்தீங்கன்னா சைனால இருந்தா. மேட் இன் சைனான்னு ஒரு பிராண்ட் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அது ஐபோனா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, உங்க கையில இருக்கிறது சைனால இருந்து வந்ததா இருக்கணும். உங்க வீட்டுல நீங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு திரும்பி பாத்தீங்கன்னா முக்காவாசி பொருள் சைனால இருந்து உருவானதா இருக்கும். அது கையில வெட்டுற, அதாவது இந்த நெயில் கட்டர் சொல்லுவாங்க தெரியுமா, அதுல இருந்து சீப்புல இருந்து நம்ம வெடிக்கிற தீபாவளி வெடியில இருந்து எல்லாமே வந்து இப்ப சைனா சைனா சைனான்னு இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்துல எல்லா இடத்துலயுமே உருவாயிட்டு இருக்கு. சோ சைனால ஒரு சின்ன அணு அசைஞ்சாலும் அது உலகத்துல எல்லா இடத்துலயும் பாதிக்கும் அப்படிங்கறதுனாலையும் சைனால இவர் வந்து ரீசெண்டா கான்ஸ்டிடியூஷன் அவங்களோட அந்த ரூல் புக் இருக்கும் கரெக்டா, சைனாவை இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனையே, அதாவது அந்த சட்டத்தையே வந்து அவர் மாத்தி எழுதிட்டாரு. என்ன மாத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சாகிற வரைக்கும் இவர் தான் சைனாவோட பிரீமியர், யாருமே அவருக்கு எதிராக நிக்க கூடாது அப்படிங்கறதே சட்ட புக்கிலேயே எழுதி வச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிக்டேட்டரை யாருமே ஹிஸ்டரியில பார்த்ததே கிடையாது. இவரை பத்தி வெளியே அதிகமா பேசாம இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய விஷயம் பயம். இவரை பத்தி உலகத்துல யார் எந்த மூலையில பேசினாலும் இவர் வந்து எதிர்த்து நிப்பாரு அப்படிங்கிறது தெரியும். சைனாக்குள்ள இவரை பத்தி எதிர்த்து பேசினவங்க எல்லாருமே மரண தண்டனை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, அதை தவிர எதுவுமே வாங்கினது கிடையாது. இவரை பத்தி கிண்டல் அடிச்சு கார்ட்டூனா கூட ஓரமா எங்கேயும் வர முடியாது. மீம்ஸ் எல்லாம் போட்டாலும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, சாகடிச்சிருவாங்க. ஜெயில போடுறது மட்டும் இல்லாம சோ ரொம்பவே மிகப்பெரிய டிக்டேட்டர். ஆனா அதே நேரத்துல அவ்வளவு பவர் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால, உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுனால இவர் தான் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ இந்த 10 பேரை பார்த்ததுல உங்களோட லைஃப்ல இருக்கிறதுல அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்றது யாரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியால நான் கான்டாக்ட் பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை யாராவது இந்த கேம்பஸ் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா, இல்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். சோ பை, சியர்ஸ்.